நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உலக செய்திகளில் உலகத்தில் நடக்கக்கூடிய அங்கங்கே விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஈரான் கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போது அந்த ஈரானோட வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றின்னா இப்போ சண்டை போட்டு பயங்கரமாக அடித்து அப்படின்லாம் இல்லை. ஆனால் ஈரான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அமெரிக்கா எல்லாத்தையும் மிரட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி வெற்றி அடையுது அப்படின்னா ஈரான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது, அதுக்கான காரணங்கள் பூரா டீட்டெயில் சொல்ல போகிறோம். சரி, இப்போ அடுத்து அமெரிக்கா என்ன செய்ய போகுது இந்த நேரத்தில் இதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இந்த அமெரிக்கா இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம ஈரான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொன்னோம். இந்த வெற்றியின் ரகசியத்துக்கு காரணம் ஒன்று, அவங்ககிட்ட இருக்கிற எக்கச்சக்கமான ஒரு என்ன சொல்கிறது, பவர்ஃபுல்லான ஆயுதங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. சரி, அப்புறம் இல்லை சீனாவோட சப்போர்ட்டா, சீனா, ரஷ்யா, மெயினாக சைனா, அந்த சீனாவோட சப்போர்ட்டா அப்படின்னா அது ஒரு கேள்வி இருக்குது. இல்லைன்னா இத்தனை வருஷமாக இஸ்ரேல் அப்படின்னு ஒரு குட்டி நாடு, அவன் ஈரானை அடின்னு அடிச்சிருக்கான். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதுக்கான லிஸ்ட்டே இருக்குது. அது கொஞ்சம் போல் சொல்லலாம், பெரிய லிஸ்ட் இருக்குது, நான் கொஞ்சம் போல் சொல்லலாம். அப்போ இத்தனைக்கு பிறகும் பொறுமையாக இருந்து அந்த பொறுமையா அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த வெற்றி அப்படின்னு சொல்லும்போது எப்படி வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே கத்தாராக இருக்கட்டும், ஜோர்டானாக இருக்கட்டும், மற்ற தளங்களாக இருக்கட்டும், எல்லாம் கொண்டு ஆயுதங்களையும் ஃபைட்டர் ஜெட்டையும் குவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய கப்பலாக இருக்கிற USS ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை சுற்றி அது சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள், அதில் சுமந்துட்டு வரக்கூடிய F-35 இருக்கட்டும், F-15, F-16 அப்படின்னு அத்தனை ஃப்ளைட்டு, அப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ், அதுக்குன்னு ஏகப்பட்ட செலவு செய்து அங்கே ஈரான் சுற்றி நிற்கிது. அது ஏற்கனவே நிறைய நம்ம பேசிட்டோம். இத்தனையும் தாண்டி அவங்க அசராமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கு மரியாதை டீலிங்க்கு வாங்க அப்படின்னு கேட்டால் நான் டீல் பண்ண தயார், ஆனால் 1-to-1 லெவல், சேம் லெவலில் டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். சரி, இப்போ அமெரிக்கா கொஞ்சம் தன்னுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை பின்னாடி நகர்த்திட்டு போயிருக்குதுன்னு தகவல். அது எவ்வளோ தூரம்னு கரெக்டான தகவல் தெரில. சிலர் 700 மீட்டர், 700 ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி தூரத்துக்கு, ஓரளவுக்கு தூரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருந்து ஒரு கிலோமீட்டரு இல்லை 1/2 கிலோமீட்டர் பின்னாடி தள்ளி போனாலோ, இல்லை 100 மீட்டர் தள்ளி போனாலோ பின் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது ஈரானோட வெற்றி அப்படிங்கிறது தான். ஏன்னா ஈரானை பார்த்து பயந்துட்டாங்களான்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம். அதே நேரத்தில் ஈரான் அமெரிக்காவோட பலசாலியா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, இப்போ ஆயுதங்களா ஈரான் இப்போ இந்த வெற்றிக்கான காரணங்கள் முக்கியமானது ஆயுதங்களா அப்படின்னு கேட்டால் ஆம், ஆயுதங்கள் ஒரு காரணம். ஆயுதங்கள்னால் நமக்கு ஆயுதத்தோட லிஸ்ட்டு ஏற்கனவே முன்னாடி உள்ள காணொலியில் சொல்லியிருக்கோம். அதில் என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் இருக்குது. நீங்கள் மிசைல் எடுத்தாச்சுன்னா க்ரூஸ் மிசைலாக இருக்கட்டும், அப்புறம் ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ICBM சொல்லி இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், வெறுமனே அதாவது எப்படின்னா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், அப்புறம் மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படி இவ்வளோ இந்த மிசைல் ஐட்டங்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆயிரக்கணக்கான மிசைல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது. அந்த மிசைல்லையே ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லாரும் எதிர்பார்த்து சொல்கிறது ஃபத்தா 1 and 2, அதுக்கப்புறம் குரம்ஷாகர் 4-5 அப்படிங்கிறது, அப்புறம் க்ரூஸ் மிசைல் அங்கே லோக்கலில் பக்கத்தில் தாக்குறதுக்கான க்ரூஸ் மிசைல், அதெல்லாம் ஒரு டீட்டெயிலாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ மிசைல் நிறையா வச்சுருக்காங்க. அவங்கள எதிர்த்து அந்த மிசைலில் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் அந்த மிசைல் ஸ்டெல்த்து, ரேடாரில் சிக்காது, அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈரான் கையில் ஆயுதங்கள் இருக்குது. அது போக ட்ரோனை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ட்ரோன், ஷாஹித் ட்ரோன் 139 ஷாஹித் பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் பயங்கரமான பவர்ஃபுல். அப்புறம் நேற்று அமெரிக்காவோட அந்த கப்பலை சுற்றி கப்பலை உளவு பார்க்குறதுக்கு அந்த ட்ரோனை F-35 வீழ்த்தியிருக்கு. அது ஒரு செய்தி. சரி, இப்போது இந்த ட்ரோனா அப்படின்னா ட்ரோனும் ஒரு காரணம். அது இல்லாமல் லோக்கல் அங்கே இருக்கிற இராணுவம் ஒரு காரணம்.
அதுக்கப்புறம் இவங்களோட ப்ராக்சிஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே ஹவுத்திஸாக இருக்கட்டும், அல்ல ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், அல்லது வந்து ஐஆர்ஜிசி ஒரு பிரிவு இதில் ஈராக்கில் இருக்காங்க, ஈராக்கில் அவங்களா இருக்கட்டுமா அப்படின்னு அப்புறம் ஹமாஸ் அங்கே இருக்காங்களா. ஸோ இவங்களான்னா அதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த வெற்றிக்கு பல காரணங்கள், முக்கியமான காரணங்கள் இது. அப்புறம் சீனாவான்னா, ஆமாம் சீனா அவங்க வந்து இவங்களோட பெட்ரோலியம் ப்ராடக்டை, அதாவது க்ரூட் ஆயிலை 80% மேலே சீனா வாங்கி அதுக்கு பதிலாக தேவைப்படுற மருந்து பொருள், இந்த சில பொருட்கள், ஆயுதங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணது அது ஒரு முக்கியமான காரணம். இல்லைன்னா ஈரான் வந்து இதோட இன்னும் மோசமாக போயிருக்கும். ஸோ சீனா ஒரு காரணம், சீனா வந்து ஒரு காரணம். அது இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான காரணம், இதெல்லாம் தாண்டி முக்கியமான காரணம் பொறுமை. ஈரான் காட்டியிருக்கக்கூடிய பொறுமை இருக்க, இது வந்து அளப்பரியது. ஏன் பொறுமை காத்தது அப்படின்னா, தனக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னோடய இலக்கு என்ன, நான் வந்து என்ன நடந்தாலும் இந்த ரீஜனில் சொந்தமாக அணு ஆயுதம் தயாரித்தே தீர்வேன் அப்படிங்கிறது. அப்புறம் ஐஏஇஏ அந்த அணு ஆயுத தடை, பரவலுக்கு தடை போட்டுருக்க அந்த அமைப்பு இருக்க, வந்தால் வாங்க எல்லாம் பாருங்கள். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்ரிச்மெண்ட்டை தடுக்க முடியாது. அப்புறம் இப்போ என்ரிச்மெண்ட் ரொம்ப பண்ணுறாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து அடிக்க ஆரம்பித்தது. அதுக்கான கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துருவோம். அந்த அளவுக்கு அதிகமான பொறுமை, என்ன அடித்தாலும் நகர மாட்டானே, ஆனால் மேலும் மேலும் முன்னேறிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி. அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியல, இஸ்ரேல் ஒன்றும் செய்ய முடியல, யூகே அவன் வந்து அவனுடைய கப்பல் அனுப்பிச்சு பார்த்தான், அவனுடைய ஃப்ளைட் அனுப்பிச்சு பார்த்தான், என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, யூரோப்பியன் யூனியன் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இஸ்ரேலை நகர்த்த முடியலை. ஆனால் இஸ்ரேலோட அந்த வலிமை வந்து குறையவே இல்லை, கூட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இப்போ வந்து பொறுமைக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போது 2018 மொசாடு ஏஜென்ட்டு அப்படின்னா, இப்போ இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷம் 8 வருஷம் முன்னாடி மொசாடோட ஏஜென்ட்டு அங்கே வேர்ஹவுஸில் போய் ஒரு ஆயிரக்கணக்கான பக்கங்கள் உள்ள அந்த ஃபைலை பூரா திருடி கொண்டு போயிட்டாங்க. அது எதுனா நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட அந்த ஃபைல். ஸோ மொசாடு உளவாளின்னா வந்து அவன் இஸ்ரேல் காரணத்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஈரானில் ஈரானியனாக இருக்கக்கூடிய மொசாடு உளவாளி அவன் வந்து ஏஜென்ட் மாதிரி அங்கே போய், ஏஜென்ட் அப்படி போய் எல்லாத்தையும் வந்து செக் பண்ண போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் எல்லாத்தையும் அங்கே அள்ளி தெரியாமல் திருட்டாமல் கொண்டு போயிட்டாங்க. அப்போது இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிற டேட்டா பூரா கிடைக்குமா, அது வந்து போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட ரகசியம் பூரா வெளியே போயிடுச்சு அப்படின்னால அது ஒரு எவ்வளோ பெரிய இழப்பு. அப்போவும் அமைதி காத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2010 என்னென்னா ஒரு ஸ்டக்ஸ்நெட் வைரஸ்னு ஒரு வைரஸை வந்து அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அது எப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக தாக்குச்சு அப்படின்னா 2020-21 அங்கே வந்து இந்த மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. அங்கே ஈரானில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வெடிப்பு. 2021 ஈரான் வந்து நசிஞ்சு போகிற அளவுக்கு தாங்க முடியல. என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது போக ரொம்ப முக்கியமாக 2024 ஓகே இந்த மாதிரி ஹமாஸோட லீடர் இஸ்மாயில் ஹனியே அப்படின்னு இந்த பேரை நம்ம போன வருஷம் வரைக்கும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து ஒரு அதாவது அரசியல் தலைவர். அதில் வந்து ஹமாஸில் வந்து இந்த படைப்பிரிவுக்கு தனியாக இருக்காங்க. இவர் வந்து அரசியல் தலைவர். இதில் வந்து ரொம்ப இவர் மேலே ஒரு மரியாதையும் பக்தியும் பயமும் உள்ள அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, பாலஸ்தீன மக்கள். அது இல்லாமல் ஈரானிய மக்கள், அப்புறம் அந்த ரீஜனில் இருக்கிற மக்கள் இஸ்மாயில் ஹனியே மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. அந்த இஸ்மாயில் ஹனியாவை டெஹரானுக்கு உள்ளே அவர் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸில் வச்சு அங்கே வந்து அடித்து காலி பண்ணாங்க. ஸோ அப்போது வந்து ஒன்றும் செய்யலை. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து எப்படின்னா 2020 மோஹ்சன் ஃபக்கீர்சாதே அப்படின்னு ஒருத்தர் வந்து நவம்பர் 2020 என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக டார்கெட் வச்சு அவர் போய்கிட்டு இருக்கும்போது டார்கெட் வச்சு அங்கே வச்சு அடித்தாங்க. அவர் வந்து டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா எல்லாம் தெரியுது, இஸ்ரேல் அவன் மொசாடு உளவாளி வச்சு இதை வச்சு பணத்தை செலவு பண்ணி இங்கே வந்து அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஈரான் அணு ஆயுதமோ இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸோ பெருசாக தயாரிச்சிடக்கூடாதுங்கிறதுல கண்ணு கருத்தமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து அடித்து தீர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 19, 2024 அதில் என்ன நடந்துச்சுன்னா, ஏப்ரல் 13 அந்த டைமில் டமாஸ்கஸில், சிரியா டமாஸ்கஸில் ஈரானோட கான்சுலேட்டை வந்து அடித்தாங்க. எம்பசி வந்து அடித்தாங்க. இஸ்ரேல் அடிச்சோன்னே என்னோட எம்பசி அடித்தா என் நாட்டை அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 13,
ஏப்ரல் 13 ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கு ஈரான் நேரடியாக இஸ்ரேல் அடித்தது. அதுக்கு பதிலாக இஸ்ரேல் வந்து ஏப்ரல் 19 2024 அங்கே அடி நிறையா பயங்கரமாக அடித்தாங்க, பயங்கரமான அட்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 26 2024 அப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் மேலே பண்ணியிருக்க அட்டாக் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமான ஹெவி அட்டாக்கு. அது எங்கே ரொம்ப முக்கியமாக இந்த மிசைல் ப்ரொடக்ஷன் யூனிட் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதை டார்கெட் வச்சு 2024 அக்டோபர் 26 பயங்கரமான தாக்குதல். அதுக்கு திருப்பியும் பெருசாக இவங்க தாக்கலை, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன கணக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இங்கே முக்கியமான லீடர்ஸ், அது போக சயின்டிஸ்ட்டு, ஒரு டாப் லீடர்ஸ், நீங்கள் இஸ்மாயில் ஹனியை எடுத்துக்கங்க, இங்கே இருக்கிற ஐஆர்ஜிசியோட தலைவர் எடுத்துக்கங்க, இவர் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் ஒரு 30 பேருக்கு மேலே சொல்லி வச்சு காரில் போவாங்க, டம்முன்னு வெடிச்சு அடிப்பாங்க, எங்கே தங்கியிருப்பாங்க அடிப்பாங்க. அதாவது இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, 30 பெரும் தலைவர்கள் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. அது போக 11 டாப் சயின்டிஸ்ட்டு, நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த விஷயத்தில் கரகண்டு அடுத்த கட்ட லெவலுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும், எங்கேயாவது நல்ல ட்ரைனிங் எடுத்து வந்து அப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்து இதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட்டை பூரா, டாப் சயின்டிஸ்ட்டை பூரா அடிச்சு சொல்லி முடித்தாங்கன்னா அப்போ என்ன நினைப்புனா, இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டை பூரா அடித்து ஒழிச்சாச்சுன்னா இவங்களுடைய அந்த என்ரிச்மெண்ட்டு நடக்காது அப்படின்னு அந்த கணக்கு போகிறது கரெக்ட் தான், ஒரு நாடு இன்னொரு பண்ணுறது. ஆனால் ஒரு குட்டி நாடு ஈரானை படுத்தியிருக்க பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்போது ஒரு 30 கமாண்டர்ஸ் அவங்கள வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க, 11 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு அவங்களே வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. அது போக வந்து அந்த ரேடாரில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார் இருக்கு இல்லையா, S-300 இதெல்லாம் சம்மந்தப்பட்டு அதில் வந்து அடித்து அதையும் வந்து காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 12 நாள் வார் நடக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி அங்கே அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிற கூட அத்தனை பேட்டரி இது எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12 நாள் வாரில் இவங்க வந்து ஆடிருக்க ஆட்டம் இருக்கு இல்லையா, ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இஸ்ரேல் வந்து அந்த சாதாரண ஆட்டம் ஆடலை. நமக்கு கண்ணுக்கு டக்குன்னு தெரியறது வந்து ஒரு 3 இடத்துல B-2 பாம்பர்ஸ் அமெரிக்கா பங்கர் பஸ்டர் வந்து போட்டாங்களே B-2 பாம்பர்ஸ் வச்சு, அதுதான் நமக்கு தெரியுது. ஆனால் இவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமில்ல, 12 நாள் வாரில் ஒரு 360 அட்டாக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு 200 ஃபைட்டர் ஜெட்டுக்கு மேலே, அப்புறம் 27 ப்ராவின்ஸு, அங்கே இருக்க 31 ப்ராவின்ஸு, ப்ராவின்ஸ்னால் வந்து அங்கே இருக்கிற மாகாணங்கள், ஸ்டேட்டு மாதிரி, இந்த இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட்டு மாதிரி அங்கே வந்து 27 மாகாணங்களில் சதிராட்டம் ஆடியிருக்காங்க. என்ன சொல்ல, ஒரு 360 பிளேஸில் வந்து குண்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன நடக்கும், மக்கள் பீதியில் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த 12 நாள் வார் அது வந்து ஜூன் 13 2025 போன வருஷம் அங்கே அது வந்து ஒரு 100 டார்கெட், ஓகே, 360 அட்டாக்ஸ், 27 ப்ராவின்ஸு. அது போக அதில் நட்டான்ஸ் ரொம்ப குறி வச்சு, நட்டான்ஸுக்கு தெரியும் ஒரு 3 முக்கியமான இடம், ஃபர்டோ, இஸ்ஃபஹான், நட்டான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அப்போ வந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அது முடித்ததுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ஈரான் பதிலுக்கு இஸ்ரேலில் அடித்தாங்க. அந்த அடித்த டேட்டாஸ் வந்து இன்னும் முழுமையாக வெளியே வரல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த டைமில் வந்து எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லையே எங்களுக்கு வந்து வலிக்கலையே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா, ஹைஃபா துறைமுகமாக இருக்கட்டும், டெல்லவியூவாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு அந்த சவுத்தில் இருக்கிற முக்கியமான நகரம் அப்படின்னு இந்த அடித்த அடி, இத்தனைக்கும் நாங்கள் வந்து 4 லெவலில் பயங்கரமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம், இது வந்து என்ன அயன் டோம், அதெல்லாம் வந்து தாண்டி உள்ளே யாரும் எதுவும் வரவே முடியாது அப்படின்னாங்க. அடி பின்னி எடுத்தாங்க. ஸோ அங்கே ஈரானுக்கு எந்த அளவுக்கு சேதமோ அந்த அளவுக்கோ அல்லது சற்று குறைவாக இஸ்ரேலுக்கு சேதம். ஏன்னா ஈரான் ஏற்கனவே அடிபட்டு ஒரு மாதிரி கிடக்காங்க, என்னத்தை அடித்தாலும் அவங்களோட டேமேஜோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து எல்லாம் நல்ல கட்டடங்கள்லாம் வச்சு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோமே, அயன் டோம் வச்சுருக்கோமேன்ற ரொம்ப பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்களா, இங்கே அடித்தாங்கன்னா இவங்களோட டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, எப்போவுமே ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவனும் ஒரு கண்ணாடி மாளிகையில் இருக்கிறவனும் 2 பேரும் சண்டை போட்டு 2 பேர் அடித்தா குடிசையை வந்து எரிச்சிடலாம். ஓகே, ஆனால் கண்ணாடி மாளிகை உடஞ்சி சுக்குநூறாச்சுன்னா இவனுக்கான இழப்பு ரொம்ப அதிகம், இவனுக்கான இழப்பு வந்து குறைவு. அப்போது குடிசை வீடுங்கிறது ஈரானில் இவங்க அடித்த அந்த தாக்குதல், இங்கே இஸ்ரேல் அடித்த இவங்க தாக்குதல் வந்து தாங்க முடியாமல் பயங்கரமான டேமேஜ். அந்த டேமேஜுக்கான அளவு அந்த டைமில்
200 லட்சம் கோடி வரைக்கும் மொத்த லாஸ்ன்னு சொல்லி கணக்கு வந்துச்சு. அது வந்து டேட்டா வந்து அங்கங்கே பிச்சு பிச்சு வந்தது தான். அதை பற்றி முன்னாடி டீட்டெயில் பேசியிருக்கோம். எனிவே ஸோ இது நடந்து இதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் அடித்தாங்கன்னு அனுப்பிச்சோம். பார்த்தா அப்புறம் அமெரிக்கா வந்து 3 இடத்துலையும் நட்டன்ஸு, ஃபர்டோ அண்டு இஸ்ஃபஹான் 3 இடத்துலையும் B2 பாம்பர்ஸ் வச்சு, அதாவது இன்னொரு நாட்டில் நீ வந்து எதுவும் தயாரிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு மேலாதிக்கம் பண்ணக்கூடிய ஒரு உலக ரவுடி வந்து என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, B2 பாம்பர்ஸ் இருக்குது, நான் வந்து வச்சு அதை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே அடித்தாங்க. அடித்து முடிச்சுட்டு அப்புறம் போயாச்சு. அப்படி அடித்ததுக்கு பழி வாங்குற பதிலுக்கு என்ன பண்ணாங்க, இங்கே கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஏர்பேஸ் தான் பெரிய ஏர்பேஸ், அங்கே முன்னக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இவங்க வந்து அடித்தாங்க. ஏன்னா கத்தார் அரசு, கத்தார் மக்கள் இவங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு. ஆனால் அங்கே அமெரிக்காவுக்கு பயந்து அங்கே ஏர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்த நான் அடிக்கப்போ கத்தார் அதுக்குள்ளே இருக்கிற அமெரிக்க ஏர்பேஸ் அடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து அங்கே அடித்தாங்க. அதில் ஒரு இதுவும் இல்லை, நாங்கள் வந்து திருப்பி தாக்கிட்டோம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வச்சு தாக்கிட்டோம்னாங்க. ஆனால் அங்கே விழுந்ததில் அடிபட்டதில் அங்கே இருக்கிற மிகப்பெரிய ரேடார் ஒன்று, ஆண்டனா ரேடார், அது வந்து பெரிய பாதிப்புள்ளாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு இப்படி ஆச்சா. இதுக்கப்புறம் இன்னும் பத்தாது அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட்டெலாம் சொன்னது வந்து இது வந்து கொஞ்சம் தான். இன்னும் இஸ்ரேல் அவன் எக்கச்சக்கமான ஆட்டம் போட்டிருக்கான், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஈரான் அடிக்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து ஹெஸ்புல்லா அடிச்சிருக்கான், அங்கே வந்து ஹமாஸ் அடின்னு அடிச்சிருக்கான், லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கான் எல்லா இதுலேயும். ஆனால் அவன் பப்பு வேகாத இடம் வந்து எப்படின்னா இங்கே ஏமனில் இருக்கிற ஹூத்திஸ். அவனை அடித்து அவன் திருப்பி வந்து இவன் அயன்டோமை தாண்டி அவன் 2000 கிலோமீட்டரை தாண்டி வந்து அவனோட மிசைல் அங்கே அடிக்குது. அதை ஒன்றும் செய்ய முடியல, அங்கே டேமேஜ் ஆச்சு. அப்போது ஹவுத்திஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இங்கே வரக்கூடிய கப்பலை பூரா ஹவுத்திஸ் வந்து அடின்னு அடித்து பயமுறுத்தி விட்டாங்க. அதனால் ஹவுத்திஸ் அவன் பருப்பு வேகலை அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ தூரம் நடந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நீ ஒழுங்கு மரியாதையாக வந்து நான் சொல்ல எனக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு நான் சொல்ல கேளு, எனக்கு அடிமையாரு அப்படின்னு அமெரிக்கா கப்பலை பூரா வந்து நிறுத்தி இங்கே வந்து பயங்கரமான மிரட்டல். அப்புறம் அந்த மிரட்டலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அமெரிக்கா இஸ்ரேலோட முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நாட்டிலையும் அங்கே சேங்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா பொருளாதார தடை, இந்த நாட்டுக்கு யாரும் அண்ணன் தண்ணியும் புழங்கக்கூடாது, நான் உன்னை ஒதுக்கி வச்சுறேன்டா, இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுறேன்டா அப்படின்னு நாட்டா மேலே படத்தை சொன்ன மாதிரி அப்படி பூரா ஒதுக்கி வச்சு 45 வருஷம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அவங்க ஆதரவு கொடுத்தது. வேறு வழி இல்லாமல், ஏன்னா சீனாவுக்கு வந்து இது தேவைப்படுது, ஆயில் தேவைப்படுது, சீனா வந்து கொடுத்தாங்க. அப்போ இடையில இந்தியாவை கொஞ்சம் வாங்கினாங்க, இந்தியா மிரட்டி இது போச்சு. இந்தியாவை பற்றி அது வந்து தனியாக வந்து ஒரு இது பேசணும். அதாவது இந்திய மக்களை அமெரிக்காவுக்கு அடகு வைத்த இந்திய பிரதமர் அப்படிங்கிறது அது அடுத்ததில் பேசணும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப கேவலமான ஒரு இது போய்கிட்டு இருக்குது. ஆனால் சைனா வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 45 வருஷம் என்ன பண்ணாங்களா. அப்போ இந்த மாதிரி பொருளாதாரத்தை நசுக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மக்களை வந்து போராட்டம் சொல்லி தூண்டி விட்டு, அப்புறம் உள்ளே வந்து கலவரக்காரர்களை காசு கொடுத்து எல்லாத்தையும் உள்ளே இறக்கி விட்டு அந்த ஆட்சியாளர் மேலே அதிருப்தியை கொண்டு வந்து அந்த ஆட்சியை கொத்த தூக்கிட்டு போகிறது, அல்லது சோழி முடிச்சுட்டு இவங்க இப்போ தேவைப்பட்ட ஒரு பொம்மை ஆட்சி அங்கே வைக்கிறது. இதே வேலைத்தை நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வேலை ஈரான்லேயும் கலவரத்தை உண்டு பண்ணாங்க. அதாவது போராட்டம், விலைவாசி உயர்வு போராட்டம் சொல்லி ஆரம்பித்து உள்ள கலவரக்காரர்கள் டிசம்பர் 28ஆம் தேதி ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படின்னா ஈரான் சாதாரண ஆட்கள் இல்லை, அங்கே மேலே இறங்க போடவே மாட்டாங்க, போட்டால் ஒரே போட்டு தருவாங்க. ஆளை பிடிச்சாங்க. 40,000 பேருக்கு இப்போ மேலே வந்து பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 26,000 பேர் 30,000 பேர் மேலே சொல்லி முடிச்சிருக்காங்க. அதான் நான் லபலபுன்னு கத்திட்டு போ, என் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப சைலண்ட்டாக. ஆனால் இவ்வளோ பொறுமையும் இருக்குது. அதே நேரத்தில் எதிர்த்த போராட்டம் பண்ணேன்னா உனக்கு வந்து மன்னிப்பு கிடையாது. மன்னிப்பு ஈரான் வார்த்தையில் வந்து ஈரானுக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி மன்னிப்பு கிடையாது. போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ வரைக்கும் உள்ளே நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்போ விடுதலை ஆகவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஈரானோட சட்டத்திட்டங்களும் அந்த நாடு அது அப்படித்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆச்சா. இப்போது இவங்க வந்து சுற்றியே நின்றுட்டுருக்காங்க. வேறு வழி இல்லை, செலவு மேலே செலவாகுது. அமெரிக்கா வந்து இப்போ என்ன செய்ய போகுது அப்படின்னு ஒரு கேள்வி. அமெரிக்கா என்ன செய்ய போகுது, கொஞ்சம் அவங்களோட USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை பின்னாடி இழுத்து வச்சுருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு போட்டு தெளிவாங்க, இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படின்னு அமைதியாக இருக்கான். அப்போ ஈரான் என்ன சொல்கிறான் வந்து, நான் பேச்சுவார்த்தைக்கு வர்றேன், ஆனால் 2 பேரும் ஈக்குவலாக பேசுகிறோம் அப்படின்றாங்க. அப்போ இது வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு துருக்கிக்காரன், சவுதி அரேபியாக்காரன் இதெல்லாம் வந்து மத்தியஸ்தம். ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். சவுதி, கத்தார், மொத்த அரபு நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக போயிடுச்சு. நீ வந்து இங்கே அடிச்சேன்னா ஏன் நாடு பூரா காலியாயிரும் அப்படின்னு போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு தெரியாமல்
இப்போது பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொல்லி கிட்டத்தட்ட மிரட்டி மிரட்டி கெஞ்சினாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. வந்தால் இது இப்படித்தான், எப்படி என்ன பண்ணாலும் ஈரானை பணிய வைக்க முடியலை. ஈரான் இப்போ வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த வெற்றி முழுமையான வெற்றி இன்னும் கைக்கு வரலை. ஏன்னா என்றைக்கு வந்து அந்த யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் கப்பல் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போச்சோ அன்னைக்கு ஈரான் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போது பின்னாடி போய் நிற்கிது. இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கெஞ்சிட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அது இல்லாமல் இப்போ இது சொன்னோம், இந்த இவங்களோட ஷாகித் ட்ரோன், இந்த ட்ரோன் வந்து போய் சுற்றி இந்த ஆபிரகாம் லிங்கனை சுற்றி நிறையா வந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கேன், நம்மளை வந்து ரொம்ப, நான் வந்து எவ்வளோ பெரிய வீரன், உலகத்தோட ரவுடி, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன வந்து சின்ன சின்ன இது சுற்றி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஷாகித் ட்ரோனை நேற்று F-35 வச்சு அடிச்சிட்டாங்க. ஆனால் அடித்ததுக்கப்புறமும் உடனே வந்து சண்டைக்கு வாடா அப்படின்னா வரமாட்டாங்க. இப்போ அது மாதிரி ஒரு சூழலில் இன்னும் ஈரானோட பொறுமை. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வர தயார். அப்போ நீ நான் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இப்போ ஏன் டிமாண்ட் இது, ஓன் டிமாண்ட் இடத்த வச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய. ஏன்னா இது வரைக்கும் நீ வந்து எனக்கு சாங்ஷன் பண்ண பொருளாதார தடை வச்ச, இப்போ திடீர்னு மிரட்டினா நான் வந்து உன்னோட மிரட்டல் துப்பாக்கி முனையில் எனக்கு பேச்சுவார்த்தைக்கு என்னை இணங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறது அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம். நன்றி.